நாம் வேத பாடத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். இரண்டாவது வேத பாடம் வாசிக்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டு பக்கத்தில் 172வது பக்கம் 172வது பக்கம் நாம் திருப்பிக் கொள்வோம். இதனாலுக்குரிய சத்திய வசனம் வாலிபர் ஞாயிறை ஆசிரியர்களுக்கானதாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நான் எடுத்திருக்கிற செய்தி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:22. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். இதுதான் இந்த நாளுக்குரிய தலை. ஏன் நான் மனம் திரும்ப வேண்டும்? இந்த மாசத்தினுடைய கடைசி ஓய்வு நாள்ல இருக்கிறதுனால ஒருவேளை 3 வார காலம் என்னை நடத்தின தேவன் இந்த 4வது ஓய்வு நாளில எனக்கு உதவி செய்வாரா? அல்லது இந்த மாதத்துடைய மீதம் இருக்கிற 6 நாட்கள் எனக்கு அவர் எப்படி நடத்த போகிறார்? ஒருவேளை நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம். ஒருவேளை வேதம் சொல்லுகிறது, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அதை காணும். ஒருவேளை நம்முடைய சொந்த கண்களினால் நாம் காணாததினாலே விசுவாசியாமல் இருக்கிறோமா? அல்லது நான் பார்த்தேன் ஆனா அது எனக்குத்தான்ங்கிறத நான் இன்னும் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், உலகம் சொல்லும், இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் நீ இப்படியே புலம்பிட்டு இருக்க போற அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற புலம்பல் என்கிற புஸ்தகத்தை போல உலகம் நம்மளை பார்த்து சொல்லும், ஒரு புலம்பல், எப்ப புலம்பிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை குறித்தும் மையமாக பேசினார், எதை அதிக ஆழமாக மக்களுடைய மத்தியில வைத்தார் என்பதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் பெயர் பிலிப்பு. நான் அவருக்கு என்ன பெயரிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, சொல்லுவாங்கல்ல, அவன் செஞ்ச தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மையப்படுத்தி நம்ம அந்த வார்த்தையை சொல்லுவோம். அதனால நான் பிலிப்புக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, பிலிப்பு செய்த அற்புதங்கள். பிலிப்பு செய்த அற்புதங்கள். பிலிப்பு என்ற ஒரு மனிதன் சமாரியா தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் அது மட்டுமல்ல, பட்டணம் முழுவதும் போய் கிறிஸ்துவை குறித்தே பிரசங்கித்த ஒரு மனிதன். இந்த பிலிப்புக்கு இதான் வேலையா அப்படின்னு கேட்டா, அதுக்கு முந்தின வசனத்துல பாருங்க, 3 வசனத்துல ஒரு சம்பவம் நடக்க, அதனாலே பிலிப்பினுடைய பெயர் சற்று ஜனங்கள் மத்தியில நின்று போச்சு உள்ளத்துல. என்ன? 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்போ சவுல் கொடுமைப்படுத்துகிற காலத்தில் இருந்தவர்களில் அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் இருக்காங்க. யூதேயா மற்ற எல்லாரும் சிதறப்பட்ட தேசத்துக்குள்ள கடந்து போறாங்க. அங்க என்ன நடக்கு பாருங்க, தேவ பக்தி உள்ள மனுஷன் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டிருந்தார்கள். ஆனால் சவுல் வீடுகள் தோறும் போறார். ஒரு துக்க வீடு நடந்துட்டு இருக்கு, அங்க துக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் சவுல் இங்கே சுவிசேஷம் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்படுகிறதோ என்று கோபம் கொண்ட சவுல் வீடுதோறும் போறார். போய் என்ன செய்யறாரு, புருஷ ஸ்திரீகளை இழுத்து கொண்டு போய் காவலி போட்டு வைத்து சபையில எல்லாம் பாழாக்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துலதான் இந்த பிலிப்பு என்னும் மனிதன் இயேசுவை குறித்து பட்டணங்கள் பூரம் சுவிசேஷமாய் அறிவிக்கிறான். பிலிப்பு மட்டும்தான் அறிவிச்சாரா? இல்ல. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்தார்கள். அவங்க சும்மா அனாதையா தெரியல, சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ பாடு வரும்போது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், பாடு வரும்போது ரொம்ப வேகமா நடக்கும். பாடுகள் நெருங்கும் போது கிறிஸ்துவை குறித்த அன்பு அநேகருடைய மனசுல பதிக்கப்படும். ஏத்துப்பாங்க, ஏன் இவங்க பாடுபடணும், அப்ப அவர் நல்லவர் தானோ என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தார். இப்படி பிலிப்பு பட்டணங்கள் முழுவதும் போய்
சுவிசேஷம் அறிவிக்கிறார். அப்புறம் என்ன நடக்கு? 6ஆம் வசனத்துல இதை கேட்ட எல்லாரும் மனசுக்குள்ள ஒரே ஒரு காரியம் நடக்கு. ஒருமனப்பட்டவர்களாய் எல்லாம் சொல்லப்பட்டவைகளை ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கவனிக்கிறார்கள். நான் சொன்னேன், சவுல் ஏற்கனவே கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாரு. சவுளை கண்டா ஜனங்கள் பயப்படுவாங்க. இதே ஜனங்களுடைய வீட்டில் உள்ளவங்க ஒருவேளை சவுல் கூட சேர்ந்திருக்கலாம், சவுலுக்கு தகவல் கொடுக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் இங்கே பார்க்கும்போது என்ன நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கள் பட்டணம் தோறும் போய் இந்த பிலிப்பு சொல்லும் போது ஒருமனப்பட்டவர்களாய் பிலிப்பு சொல்ற எல்லாவற்றையும் அவர்கள் கவனித்தார்கள். இப்ப என்ன நடக்கு? கவனிச்ச உடனே நம்ம நினைக்கும்ல, நான் வந்தோடனே ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ண எனக்கு உடனே ஆசீர்வாதம் வந்துடணும். நான் ஆலயத்துக்கு வந்தா நான் விரும்பத்தகாத அல்லது எனக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் நான் பார்க்கவே கூடாது. ஆலயத்துக்கு நான் வந்தாச்சுன்னா நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு 3 காரியம் சொல்றேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆலயத்துக்கு நான் வந்த உடனே ஏசு ஏண்ட மட்டும்தான் பேசணும். ஆலயத்துக்கு வந்த உடனே எனக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கும் நான் சொல்றனோ சொல்லலையோ எனக்கு அவரு சரி பண்ணி விடணும். 3, நான் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பேன், அவர் என் பக்கத்திலேயே தான் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளை போல ஆசைப்படும். நம்ம பிள்ளைய என் முன்னாடி போய் உட்காரு, அண்ணன் கூட நான் அக்கா கூட போய் உட்காருன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட வயதை உள்ள பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா போகும், அண்ணன்ட்ட போகும். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாட்டையோ அப்பாட்டையோ வந்து மடியில ஏறி உட்காந்துட்டோம். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எரிஞ்சு போவோம். நம்ம உச்சி எங்க போற எங்க உட்காரு அப்படின்னா அது புரியாது, போகும், சிரிச்சுக்கிட்டே போவோம். போய் அங்க போய் திரும்ப அவன்கிட்ட போய் என்னத்தையாவது ஒரு அடி அடிச்சுட்டு திரும்ப ஓடி வந்து உட்கார். இதே போல நம்ம ஆலயத்துக்கு வரும்போது தேவனுடைய சமூகத்தில் சிறு பிள்ளைகளை போல நம்ம மாறிக்கொண்டு இருக்கிறோம். நல்லது, இயேசு நேசிக்கிறார். இது எப்படி இருக்கணும்னா, என்னைக்கோ ஒரு நாள் இருக்கக்கூடாது. எல்லா நாளும், எல்லா நிமிடமும், எல்லா வாரமும், எல்லா மாதமும், எல்லா வருஷமும் ஆண்டுடைய சமூகத்துல இருக்கணும். இது விளையாட்டு பொருள் கிடையாது. பாடுகளுக்கு மத்தியிலே யூதேயாவில் இருக்கிற எல்லாரும் போறாங்க. அப்போஸ்தலர்களை தவிர மீத எல்லாரும் இந்த தேசத்தை சமரியா விட்டு சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். பிலிப்புவும் பட்டணங்கள் தோறும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த போது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் பிலிப்பனுடைய வார்த்தையை கேட்டார்கள். அதுக்கு என்ன நடக்கு? அசுத்தாவி எல்லாம் கூப்பிட்டு சத்தம் விட்டு ஓடி போனது. இதை வேதம் சொல்லுது. ஒருத்தனுக்கு அசுத்தாவி இருக்குங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அவன் வீட்டு பக்கம் போக மாட்டான். அவனுக்கு அசுத்தாவியை பிடிச்சிருந்தாலும் பேய் பிடிச்சவன்டா, ஒருவேளை பேய் இருக்கும், நீ அவங்க கூட சேராத, அவன் பக்கத்துல போதானே கண்ட அப்படி பின்வாங்கி அப்படிலாம் சொல்ற இந்த தேசத்துல நம்ம வாழ்றோம். ஆனால் அசுத்தாவி என்ன செஞ்சதான்? கூப்பிட்டு புறப்பட்டு போனது. யாரு? பிலிப்பு அங்கே வந்த போது. அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் நிற்பதனால அல்ல, ஜனங்கள் ஒருமனப்பட்டாங்க. ஐயா, என் வீட்டுல உள்ளவங்க பலவீனம் சரியாகணும். ஐயா, என் கணவருக்கு நோய் சரியாகணும். ஐயா, என் வீட்டுல பிறப்பிலே சப்பானியா இருக்கிற குடும்பஸ்தர்கள் இருக்காங்க, என் உடன்பிறப்புல சப்பானி இருக்கிறாங்க, அசுத்தாவி திமிர்வாதக்காரன் நிறைய பேர் எங்க பகுதியில இருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லி இதை கேட்டவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று ஒருமனப்பட்டு சுவிசேஷத்தை அவர்கள் கவனித்தார்கள். சொல்றது பிலிப்பு, ஆனா பிலிப்பு வாயிலிருந்து வர்ற வார்த்தையை இங்க ஜனங்கள் கவனித்தார்கள். இப்ப அசுத்தாவி எல்லாம் போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா சப்பானிகளா இருந்தவர்கள் எழுந்து நடக்காங்க. இதெல்லாம் குணமாக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கு? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டார். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அந்த வீட்டுல பேய் இருந்துச்சுங்க, போயிட்டு இன்னைக்கு தான் அந்த வீட்டுல நல்லா இருக்காங்க, இருக்கட்டும். இங்க வேதம் சொல்லுகிறது, ஒரு வீடு, ஒரு மனிதன் பெயரை சொல்லி இந்த வீட்டுல சந்தோஷம் உண்டாச்சுன்னு சொல்ல, அந்த ஒருமனப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பட்டணமே என்ன ஆயிட்டு? சந்தோஷத்தினால் மாறிவிட்டது. அப்ப அசுத்தாவி இல்ல, திமிர்வாதம் இல்ல, சப்பானிகள் இல்ல, கேட்க கூடாதபடி அடைக்கப்பட்ட செவிகள் எல்லாம் திறக்கப்பட்டு இப்ப என்ன நடக்கு? கர்த்தருடைய வார்த்தை அங்கே வந்ததுனாலே எல்லா இடமும் சந்தோஷம் உண்டாயிடுச்சு. இப்ப முதல் காரியம் பிலிப்பு செய்த அற்புதங்கள். அப்ப 12ஆம் வசனத்தை பார்க்கணும்ல. 12 என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசத்தோடு புருஷனும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம். ஆமா, அப்ப பிலிப்பு என்ன செய்யறாரு அப்படின்னா, ஐயா நான் அந்த சமாரியா பட்டணத்துக்குள்ள போனேன், உங்க பட்டணத்துலதான்
சப்பானியா இருந்தவங்க திமிர்வாதம் அசுத்தாவி எல்லாம் நான் போனேன்னே பறந்து போயிட்டியா அப்படின்னு பிலிப்பு சொல்லல. ஏன் நான் போய் சுவிசேஷம் அறிவித்தையா பாடுகளுக்கு மத்தியில. நம்முடைய ஜனங்கள் எல்லாம் கேட்டாங்க, ஒருமுனைப்பட்டாங்க ஐயா, மனசுல காதுல கேட்டு அதை நம்பினாங்க. நம்பினவங்க அதோட விடல, சரி நம்ம இன்னொரு நாள் ஆலயத்துக்கு போலாம், இன்னொரு நாள் அந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு நினைக்கலையா. அவங்க என்ன நினைச்சாங்க, எங்க தெருக்களில் இருக்கிற வியாதிப்பட்டவங்க சுத்தமாகணும்ல, என்ன போல அவங்களும் இருக்கணும், ஏன்னா எங்க குடும்பம் கூட கஷ்டப்படுது, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க ஐயா. அப்ப அவர்களுக்குள் பிடிக்கப்பட்ட அசுத்தாவை எல்லாம் சத்தமிட்டு புறப்பட்டு போயிட்டியா, திமிர்வாதக்காரனும் சுத்தமாயிட்டாயா, சப்பானியா இருந்தவனும் குணமாக்கப்பட்டுட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லி பவுல் யாரை குறித்து சொல்லுகிறார், நான் செய்தேன் என்று சொல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் இதைத்தாயா விரும்புது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் உன்னுடைய பலவீன நேரத்துல என்னுடைய பலன் உனக்கு பூரணமா இருக்கும்னு சொன்னாரியா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது அங்க விசுவாசித்தவர்கள் அந்த வார்த்தையை கேட்டவங்க, ஆமா எங்க சொந்த தூர தேசத்துல இருக்கிற தூர குடும்பத்தாருக்கும் அதையா நடக்கணும் வேணும் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளும் புருஷர்களும் என்ன செய்யறாங்க, நாங்க எங்க மன்னிப்பு, எங்க பாவத்திலிருந்து, எங்க கோபத்திலிருந்து, எங்களுடைய அடக்குமுறையில இருந்து, எங்களுடைய பிடிவாதத்திலிருந்து நாங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம். யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லி ஞானஸ்தானம் பெறாங்க. இப்ப ஞானஸ்தானம் பெற்ற பிறகு என்ன நடக்கு? 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு சீமோன் என்கிற ஒரு மனுஷனும் ஞானஸ்தானம் பெறுகிறான். இப்ப நம்ம இந்த சீமோன் என்று வந்ததுனால நம்ம இன்னொரு காரியத்துக்கு போவோம். முதல்ல பார்த்தோம் பிலிப்பு செய்த அற்புதங்கள். இப்போ நம்ம 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கணும். 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயத்தைக்காரனா இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். இப்போ சீமோன் என்ற ஒருவன் அதே சமாரியா தேசத்துக்குள்ளதான் இருக்கான். அவன் என்ன சொல்றான், ஐயா நான் மாயவத்தைக்காரன், நான் தான் இங்க பெரியவன் என்று அவன் தன்னைத்தானே சொல்லிக் கொண்டு, அது மட்டுமல்ல சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி வைத்துக் கொண்டிருந்தான். மேஜிக், மாயவத்தைக்காரன் சொன்னா ஜனங்களை கவர்ந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்வாங்க. அப்ப இவன் என்ன செய்யறான், சர்க்கஸ் போல ஒரு மாயவத்தை பண்றான். அப்ப அதை செய்து கொண்டிருந்த ஜனங்கள் சிறியோர் பெரியோர் எல்லாரும் அவனை நம்பினாங்க, சீமோனை. ஆனா அந்த நேரம் சீமோனுடைய காதுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன, ஐயா பிலிப்பு என்ற ஒருவன் நம்முடைய தேசத்துக்குள்ள இருக்கான், நம்ம பட்டணத்துக்குள்ள இருக்கான். நீங்க போனீங்கல்ல, போன வாரம் அந்த தெருவுக்கு போனீங்கல்ல, இல்ல நேத்து அந்த வீட்டுக்கு போனீங்கல்ல, அந்த வீட்டுல நீங்க பார்த்திருப்பீங்களே ஒரு அசுத்தாவி பிடித்தவன் அல்லது சப்பானி அல்லது திமிர்வாதக்காரன் இருந்திருப்பான். ஆமா ஆமா ஐயா, அவன் இன்னைக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான் ஐயா, நல்லா இருக்கான். எப்படி நடந்துச்சு ஐயா? அந்த பிலிப்பு போய் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கான் ஐயா, இயேசு பிடித்து. இவங்க நம்பியிருக்காங்க, நமக்கு சரியாகணும் நம்பியிருக்காங்க. சரியாயிட்டியா? உடனே சீமோனுக்கு ஒரு ஆசை, விடக்கூடாது. அவன் நேர போறான். அதான் 13ஆம் வசனம் என்ன சொல்கிறது, இதை கேட்ட சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு, ஐயா நான் தான் மாயவத்தக்காரன், உலகத்துல நான் பேசுறதுதான் நடக்கும், நான் செய்யறதுதான் ஜனங்கள் நம்புவாங்க. எவ்வளவு சிரிக்காம பாத்தீங்களா, கவலை மறந்துருக்காங்க பாத்தீங்களா, நான் ஒரு கோமாளி போல மாயவத்தை பண்றேன், நான் தான் ஐயா பெரியவன் இந்த சமாரியா பட்டணத்துல சொல்லிட்டு இருந்த எனக்கு பிலிப்பு செய்கின்ற அற்புதம் அடையாளங்களை பார்க்கும்போது அவன் பிரமித்தான். அது மட்டுமல்ல, பிலிப்பின் கையினாலே அவன் ஞானஸ்தானம் பெறுகிறான். இப்ப பிலிப்பு வழியா ஞானஸ்தானம் நடக்கும். இப்ப இந்த சீமோன் என்ன நடக்கு, அவன் மாயவித்தக்காரன். இப்போ 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று சிறியோரும் பெரியோரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார். எவ்வளவு வேகமாய் தேசத்துக்குள்ளே தேவனுடைய சக்தி, தேவனே வந்தான், தேவன் இவன் மூலமா தான் நம்ம பேசுறாரு நம்புங்கிற அளவுக்கு சீமோனுடைய மாயவித்தை அந்த பட்டணம் முழுவதும் பரவி இருந்த காரணம். என்ன நடக்கு, அவன் பெரியவன் ஐயா, இவன் தான் தேவனுடைய சக்தி என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். 11ஆம் வசனம் என்ன சொல்கிறது, அவன் அநேக காலம் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கான். அது மட்டுமல்ல, தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதனால் அவனை மதித்து வந்தார். அப்போ அவன் கோமாளி இல்ல, அவன் மாய வித்தைக்காரன், அவன் மேஜிக்காரன் மட்டும் கிடையாது. இவங்க இன்னும் ஒரு அடி உயரமா போறாங்க. என்ன நினைக்காங்கன்னா, ஐயா
அவன் தேவனுடைய சக்தி என்று நம்பினால் அவன் அநேக காலமாய் அந்த பட்டணத்துக்குள்ளேயே அவன் அற்புதம் செய்து கொண்டே வருவதனால் இவன் தாயா நம்ம வாழ்க்கையில ரட்சிக்க வந்தவன், இவன் தாயா நம்மளை சந்தோஷப்படுத்தவன் என்று நினைத்ததனால் சீமோன் எங்க போனாலும் அவனை மதித்தார்கள். ஐயா வாங்க, அண்ணாச்சி வாங்க, யாருக்கு இடம் இருக்கோ இல்லையோ சீமோனுக்கு மேல இடம் கொடுத்தாங்க. எல்லாம் பெற்றுக்கொண்டு வந்த இவனுக்கு 12ஆம் வசனத்துல என்ன நடக்குது? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்தும் பிலிப்பு பிரசங்கித்ததை கேட்ட இவன் போய் பிலிப்பினிடத்துல ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க, எத்தனை மாய வித்தைகளுக்குள் நாம் சிக்கி இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு பின்னாடி போகணும். முன்னோர்கள் சொல்லிருக்காங்க, ஏதாவது ஒரு பக்கம் போ, அங்கேயும் போறேன் இங்கிட்டையும் போறேன், ரோட்டுக்குள்ள எவனும் போக முடியாதா, நீ உனக்கு இந்த ரோடு அளந்து போட்டிருக்கா அப்படின்னு கேட்பான். இன்னைக்கு அந்த பேச்சு என்ன ஆயிட்டு, உன் வீட்டுக்கார் ரோடு போட்டாரோ, உங்க ஐயா ரோடு போட்டாரோ அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வார்த்தை ஆகிவிடுகிறது. ஆனால் இவனுக்கு ஒரு பயம், நம்ம இந்த தேசத்துல இருக்கு ஓடி போகல இருக்கான். ஆனா அவன் என்ன நினைக்கான், நம்ம மாய வித்தை மட்டுமல்ல விழிப்புணர்வில் இருக்கிறதையும் நம்ம கொஞ்சம் பெற்றுக்கொண்டு நம்ம அப்படியே தொடரணும், ஜனங்க மத்தி நம்ம அப்படியே குடியிருக்கணும், இருக்கிற மதிப்பு அப்படியே தக்க வைக்கணும், இன்னும் கொஞ்சம் வளருவோமே, பிலிப்பு செஞ்சதுல ஞானஸ்தானம் பெறுவோம், அவரோடு சேர்ந்து நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவன் பிலிப்பு செய்த அற்புதத்தோடு அவன் தன்னை தொடர்புபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறான். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம எதிர்ப்பு ஒப்பிட்டு சொல்லலாம். இப்போ இந்த சீமோன் தேசத்துக்குள்ள என்ன சொல்லிப்பாரு இங்க இல்ல, ஆனா நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை இவரு பிலிப்பினிடத்துல ஞானஸ்தானம் பெற்று அவர் செய்த அற்புத அடையாளங்களை கண்டு பிரமித்த இவன் இப்ப என்ன சொல்லியிருப்பான், கொஞ்சம் பிலிப்பு வராத கொஞ்சம் 8 தேசத்துக்குள்ள போய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அம்மா ஐயா நல்லா கவனிங்க, இயேசுவின் இடத்துல நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், உங்க வீட்டுல சப்பானி இருக்காங்களா கூட்டுவாங்க, உங்க வீட்டுல திமிரவாதக்காரன் இருக்காங்களா கூட்டுவாங்க, உங்க வீட்டுல அசுத்தாவி பிடிச்சவங்க இருக்காங்களா கொண்டாங்க, நான் சொஸ்தமாக்குறேன். ஏற்கனவே சீமோன அந்த பட்டணத்துக்குள்ள எல்லாருக்கும் தெரியும். இப்ப இவன் சொன்னோன்னு அவங்க கூட்டு வந்திருப்பாங்க, ஓ உங்க வீட்டுல இருக்க அசுத்தாவியும் பிலிப்பைய சீமோனைய விரட்ட போறாரா, திமிராதம் அதையும் நம்ம சீமோனையா விரட்ட போறாரா அப்படின்னு கூட்டு கொண்டு இருப்பான். அவன் ஞானஸ்தானம் பெற்றோன்னு நினைச்சுக்கிட்டான். இவன் அந்த ஞானஸ்தானம் எல்லா ஜனத்தை போல நம்ம பெற்றுக்கொண்டா பிலிப்பு போல நம்ம நிறைய செய்யலாம் சீமோன் நினைத்திருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. பரிசுத்த வேதாகமத்தை வாஸ்தவம்னா யாரும் ஒன்றும் பரிசுத்தவான் கிடையாது. நல்ல ஒரு சில கூட்டங்களுக்கு கூட்டம் நடத்திட்டோம்னா நம்ம பரிசுத்தவான் கிடையாது. உலகத்துல என்ன வேண்டுமானாலும் இதை போல வெள்ளை அடையை போட்டுக்கலாம், வெள்ளை கலர் சட்டையை போட்டுக்கலாம், என்ன போட்டுனாலும் நடிக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பு போய் நிற்கும் போது களங்கம் இல்லாத மனசோட நின்னாதான் நம்ம பரிசுத்தவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீமோனுக்கு அந்த பயம்தான் வந்துச்சு. பிலிப்பு வர்ற வரைக்கும் அவனுக்கு நாம் செய்வது தவறு என்று தெரியல. ஜனங்கள் அவனுடைய மாய வித்தையில ஏமாந்து போனாங்க, மாய வித்தையில மயங்கி போயிட்டாங்க. ஆனா பிலிப்பு என்ற ஒருவன் அந்த தேசத்துக்குள்ளே வந்து அற்புத அடையாளங்கள் செய்கிறான், அசுத்தாவி எல்லாம் சத்தமிட்டு புறப்பட்டு ஓடுது, அவன் வந்து திமிர்வாதக்காரனை சரி பண்றான், சப்பானிய குணமாக்கான கேள்விப்பட்டோன்னே இந்த சீமோன் ஓடி போகல, நம்ம இன்னும் அதை மெயின்டைன் பண்ணணும், அதை இன்னும் தொடரணும், ஜனங்கள்கிட்ட நம்ம மதிப்பு அப்படியே இருக்கணும்னு நினைச்சான். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கடைசியில் ஒரு முடிவு வருது. என்ன அப்படின்னா, இந்த ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்ட சமாரியா தேசத்திலே பவுல் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த போது மீதம் இருந்த அப்போஸ்தலர்கள் இப்ப பேதுருவையும் யோவானையும் அனுப்பி வைக்காங்க. அதுக்கு நான் ஒரு பேரிட்டு இருக்கேன், என்னன்னா பேதுரு யோவானின் வருகை. காலம் பூரா ஒரே சட்டி பானையில சோத்த பொங்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 50 வருஷமா இந்த பானையிலேயே தான் சோறு பொங்குறோம்னா பானை எப்படி இருக்கும், கருப்பா தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ருசியா நல்ல பதார்த்தமா வரணும்னா புது பானைக்கு மாறிதான் ஆகணும். அதே போல இங்க ஞானஸ்தானம் பெற்றோம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்த சீமோனுக்கு ஒரு பெரு அடி விழுது. என்ன, ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று அறிந்து கொண்ட அப்போஸ்தலர் சொல்றாங்க, பேதுரு யோவானும் நீங்க சமாரியாவுக்கு கிளம்பி போகணும். இவங்க இங்க வராங்க, வந்தோன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறாங்க ஜனங்களை. என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க என்னெல்லாம் பண்றாங்க. அப்போ பேதுருக்கும் யோவானுக்கும் ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்ன, இந்த ஜனங்கள் எல்லாம் விசுவாசித்தார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கேட்டார்கள், நல்லது. பிலிப்பு செய்த அற்புதம், தேவனால் மகிமை வெளிப்படுத்தப்பட்ட போது இவர்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து கிறிஸ்துவின் வழியிலே தங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார்கள். ரைட்டு.
இப்ப அவங்களுக்கு பரிசுத்தாவி இல்லையே. இப்ப என்ன நடக்கு? பேதுருவும் யோவானும் ஏற்கனவே அப்போஸ்தலர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, பிறவிலே சப்பானியா இருந்தவனை பார்த்து, ஐயா உன் வலது கையை கொடு. அவன் கையை கொடுத்தான். ஏதோ தங்கமோ வெள்ளி ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சான். அனைவரும் என்ன சொன்னார்? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா என்னிடத்தில் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை உனக்கு தருகிறேன், நீ எழுந்து நட. இங்க பேதுரு யோவான் திரும்ப அதே மாதிரி அந்த பணியில வந்துட்டே இருக்கிறான். ஊழிய பணியில தேவனை குறித்து பிரஸ்தாபப்படுத்துகிறது வந்து கொண்டே இருக்கிறார். இப்ப 8ஆம் அதிகாரத்துல வந்தாச்சு. இப்ப வந்தவங்க பார்க்காங்க, ஞானஸ்தானம் மட்டும் தானே இருக்கு, இல்ல பரிசுத்தாவி கொடுக்கணும். அப்ப அங்க என்ன வேதம் சொல்லியிருக்காங்க பாருங்க, 14ஆம் வசனத்துல, சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் அப்போஸ்தலரை கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானும் அவரிடத்துக்கு அனுப்பினார்கள். இப்போ பேதுருவும் யோவானும் வந்த பொழுது இங்க இருக்கிற ஜனங்கள் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் மட்டுமே பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் அறிந்து கொண்ட உடனே என்ன செய்யலாம்? இந்த ஜனங்களுக்கு இனிமே என்ன செய்ய முடியும்? இவங்க நிலைமை என்ன, இவங்க தொழில் என்ன, இவங்க கோத்திரம் என்ன, நம்ம சொன்னா கேட்பாங்களா, இல்ல ஒருவேளை பிலிப்பு பேச்சதான் கேட்பாங்களா, அப்படிலாம் யோசிக்கல. ஒருவேளை சீமோனு ஞாபகத்துக்கு வரல. அவங்க என்ன யோசிக்காங்க? ஐயா ஞானஸ்தானம் மட்டும்தான் பெற்றிருக்காங்க, இல்ல பரிசுத்த ஆவி பெற வேண்டும் என்று எண்ணின அவர்கள் பேதுரும் யோவானும் சேர்ந்து ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணிட்டு 17ஆம் வசனம் சொல்கிறது, ஜனங்கள் மேல் அவர்கள் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய கரம் இல்லைன்னா பரிசுத்த ஆவி பெற முடியாது. நான் எத்தனையோ பிரசங்கம் பண்றேன், எவ்வளவோ ஊழியம் பண்றேன், எவ்வளவோ நன்மைகளை செய்யறேன், கர்த்தர் நமக்கு கொடுத்த அது ஒரு கிருபை, அது ஒரு கிருபை. நாம் பரிசுத்த ஆவியை பெறணும். ஐயா நான் பெற்றுக்கொண்ட என்னோட முடிஞ்சதா? இல்ல, உங்களை கொண்டு மற்றவர்களுக்கும் நம்முடைய பரிசுத்த ஆவியை கர்த்தர் கையை நீட்டி கொடுப்பார். இங்க பேதுரு யோவானோடு நின்று போகல, ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்பதை காண்பித்த தேவன் அவர்கள் ஜெபித்தவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியை எல்லா ஜனங்களும் பெற்றார். கை வைத்து எல்லாரும் பெற்றுக்கொண்டார். இப்போ ஒரு காரியம் நடக்கும். சரி பெற்றுக்கொண்டு எல்லாரும் அப்படியே ஒதுங்கிட்டாங்களா? ஆமா ஒதுங்கிட்டாங்க. நான் 18ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவி வந்த உடனே நம்ம ஒண்ணும் பெரிய கோடீஸ்வரனா மாறிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவி என்கிட்ட இருக்கு, என்கிட்ட தீர்க்க தரிசனம் வர இருக்கு, நான் ஒருத்தர் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணா அவர் எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் காணிக்க தருவார், தப்பு இல்லை. அவர் எங்கேயோ வந்து செலவு பண்ண ரூபாவை நமக்கு ஒரு 1,00,000 ரூபாய் சந்தோஷமா தருவார். நல்லது. ஆண்டவர் உங்கள் தேவைகளை அவர் அதினதின் காலங்களிலே சந்திப்பார். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் இங்க வேதம் என்ன சொல்லுது? தந்தரப்பட்டதை அறிந்த சீமோன், நான் மாய வித்தையை நான் சம்பாத்தியம் பண்ணி வைத்த அல்லது ஜனங்களிடத்திலிருந்து நான் கடவுளின் சக்தி, தேவனுடைய சக்தி என்று நம்பினால் கொடுத்த பணத்தை கொண்டு வந்து பேதுரு யோவான் கையில கொடுக்காரு. என்ன சொல்றாரு? 20ஆம் வசனம் சொல்லுகிறது, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏயா நீ கை வச்ச பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் வந்துட்டு, இப்ப நான் வாண்ட கேட்கேன், பணத்தை கொண்டு நிப்பாட்டி சொல்றான், எவன் மேல் நான் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றார். இப்ப சீமோன் என்ன நினைச்சுக்கிட்டான்? ஞானஸ்தானத்தை பேதுருவும் பிலிப்பு வந்து ஞானஸ்தானத்தை கொடுத்தது போல இந்த பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஒரு மாயவித்தக்குரிய ஒரு காரியம் இருக்கு, அவன் ஒரு அதிகாரம் இருக்கு. இப்ப என்ன சொல்றான்? ஐயா நீ வச்சோட பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் நிரம்பிடல, இப்ப நான் யார் மேலெல்லாம் கை வைக்கணும் அவங்க எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி இறங்கும்படி நீ எனக்கு அதிகாரம் தரணும். எப்படி? பணத்தை கொடுத்து. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நம்ம அதை இழக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இழக்கக்கூடாது. நீங்க எனக்கு ஒருத்தர் 10,00,000 ரூபாய் தாராரு, இந்தாங்க வச்சுக்கோங்க 10,00,000 ரூபாய் தாராருங்கிறக்காண்டி நான் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை எடுத்து அவருக்கு கொடுக்க முடியாது. நான் ஜெபம் பண்றேனே, நான் பைபிள் வாசிக்கிறேனே, நான் கோயிலுக்கு தவறாம போறேனே, நான் எல்லாரையும் நேசிக்கிறேனே, ஒருவரையும் புறம்ப தள்ளலைய, என்கிட்ட இருக்கிற நல்ல பண்பெல்லாம் நான் அந்த மனுஷனுக்கு 10,00,000 ரூபாய்க்கு அனுப்பி கொடுத்ததுன்னா கொடுக்க முடியாது. இன்னொன்னு இருக்கு, நான் வளர்கிறது பணத்தினால்தான் கெட்டு போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நான் தேவனுடைய சமூகத்திலே விசுவாசமாய் இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது, ஆகாது. ஆனால் தேவன் நம்மை பணம் கொடுத்து விலைக்கிரயமாக தரவில்லை. நம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய இரத்தத்தை நமக்காக இந்த தேசத்திலே சிந்தினவர் விலைக்கிரயமாக தான் நம்மை பெற்றிருக்கிறார். நம்ம தான் அவருக்கு கடனாளி, அவர் நமக்கு கடனாளி கிடையாது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? அந்த இரத்தமும் அந்த சுவாசமும் அவர் கொடுத்த சதையும் அவருடைய கரம் நம்மை வணைந்ததினாலே ஜீவகாலம் முழுவதும் நாம் அவருக்காக வாழணும். இப்ப இவன் நினைச்சான் பணத்தை கொடுத்தா பேதுரு யோவான்ட்டு வாங்கிடலாம். இப்போ 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். நிதானமா வாசித்து பார்ப்போம். நமக்கு அதுல இருந்து ஒரு காரியம் மட்டும் நமக்கு புரியுது.